கிடைப்பது காதல் இந்த பல செருப்பு. காதல் இந்த பல செருப்பு. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னால சாப்பாப்பாப்பா என்ன வெயில். அதெல்லாம் வேலை வெட்டிக்கு போனால் வெயில் தெரியாது. ஆமாம், இவர் அப்படியே ஐஸ்லாண்டில் ஆரஞ்சு ஜூஸ் விற்கிறாரு. ஆட்டு மந்தையில் ஆட்டு புழுக்க அல்றவன் தானே நீ? பெரிய மைசூர் மகாராஜா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. குடிக்க கஞ்சி இல்லை, குண்டிக்கு கோவணம் இல்லை, ஐயாவுக்கு பேச்சு புளித்த மட்டும் பாரு. வந்துட்டேன். ஒன்றுமே தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர் படிச்சுக்கிருக்கேன். எங்கே அதை வாசி. பொம்பளை பிள்ளை படத்தை பார்க்க தானே வந்த. எழுத்துக்குட்டி படிக்கவே 7 வருஷம் ஆகும், நீ எல்லாம் பேப்பர் படிக்க வந்துட்ட. எந்திரிச்சு போ போ. நீ அதுக்கு தானே வந்திருக்க. நீ ஒன்று போடியா. என்ன பண்றது, உன் கடைக்கு வந்து இந்த மூத்தரத்தை குடிக்கணும்னு எங்க தலையெழுத்து. பால் குடிச்ச பூனை அடுப்படியை தேடிதான் வரணும். இங்கோனாலும் இங்காண்டி வரணும். கரெக்டா சொல்லிவிட்ட. உன் கடையில வந்து இந்த மூத்தரத்தை குடிக்கணும்னா உன் கடைக்கு தான் பெருமை. சூப்பரா பேசுறியா. பேசாம பட்டிமன்றத்துக்கு பேச்சாளர போயிடலாம். சரி, ஒரு டீ நல்லா குடிக்கிற மாதிரி எடுத்துட்டு உடியா 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 உடியா. இருடா எடுத்துட்டு வரேன். இந்தாடா, காலையிலே வந்துட்டேன். வியாபாரம் கிளுகிளுன்னு இருக்கு. என்னையா இது, பால் போட சொன்னா பால் டாயில்ல பஞ்சாமிரதத்தை கலந்து வச்சிருக்க. என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தாண்டியே. ஏய், நீலாம் இருந்து யாருக்குண்டா பிரயோஜனம்? ஒன்றும் நஷ்டம் கிடையாது. குடுறாடே. காலையில் நல்ல வார்த்தையை பேசப்பா. சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க மச்சான். கோவப்படாதியே. காலையிலே ஆத்தா சொல்லுச்சு, 4 இடத்துக்கு போனா நாய் குலைக்க தாண்டா செய்யும், அதை பார்த்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுச்சு. இப்போ நான் ஏதாவது கோவப்பட்டேனா? இல்லை இல்லை. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன்ட்டே வந்துட்டேன். எனக்கு நேரமே சரியில்லை. உனக்கு நேரம் சரியாக தான் இருக்கு, எனக்கு தான் நேரம் சரியில்லை. யோ மானே, எங்கே போற? அக்கா வீட்டுக்கு போகிறேன். வா, டீ சாப்பிடாம போலாம். பத்தியா மானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அட சாப்பிட வேணான்னு தான் சொன்னேன். போ மூதேவி. ஓசிலன்னா மூத்தரத்தை கூட குடிப்பேன். இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. யோ மானே, இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி வையான்னு உன்னை எத்தனை தடவை சொல்கிறது? எந்நேரமும் தமிழ் பேப்பர்லேயே படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஹலோ, உங்களை தாங்க. ஏங்க, உங்களை தாங்க. யாரு? என்ன உங்களை தாங்க. என்ன விஷயம்? இங்கே பக்கத்தில் ஸ்கூல் எங்கே இருக்கு? ஸ்கூலில் படிக்கிறீங்களா? இவ்வளோ லேட்டாக போகிறீங்க. ஹோம்ஒர்க் சரியாக எழுதலையோ? ஏங்க, என்னை பார்த்தா ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு மாதிரியான இருக்கு. ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. சாரி மேம். திஸ் இஸ் எ ஸ்கூல். ஒன்லி ஸ்ட்ரைட், அப்புறம் ஒரு ரைட், ஒரு டேர்னிங், லெஃப்ட் சைட், விநாயகர் டெம்பிள், கம்மிங் சூன். வெரி நைஸ் பட் வெரி டேஞ்சரஸ். விநாயகர். டுடே மண்டே, முந்திரி போட்ட பொங்கச்சோறு. டெம்பிள் ரைட், 2 trees, 1 தென்னை மரம், 1 மாமரம். எண்டு பேக் சைடு. திஸ் இஸ் எ ஸ்கூல். யூ கேன் கோ. பட் வாட் எ ஒர்க்? ஆயாவா, பியூனா, இல்லை வாடனா? வாட் இஸ் அ ஒர்க்? ஏங்க, நான் இந்த ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சராக வந்திருக்கேங்க. நான் டீச்சருங்க. ஓ, டீச்சர். நானும் இங்கிலீஷ் மீடியம் தான். எனக்கு எல்லா மொழியும் தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி, பெங்காலி, பங்காளி, ரங்கீலா, பானிபூரி, எனக்கு எல்லா மொழியும் தெரியும். இந்த ஊர்லேயே அதிகமாக
காதை. எனக்கு பல லாங்குவேஜ் எனக்கு தெரியும். ஆமா இங்க ராஜபாண்டியன் தெரியாரு. செத்தாண்டா எலி குஞ்சு வாயன். என்னங்க கேட்டீங்க? ராஜபாண்டியன் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல ஊருக்கு வந்தோடனே அவரை தான் போய் பார்க்க சொன்னாங்க. இந்த அதான் விஷயத்தை முன்னாடியே சொல்றது இல்லையா? இந்த விஷயம் ராஜபாண்டியன் எனக்கு தெரிஞ்சுன்னா என்னை என்ன நினைப்பாரு? ஸ்கூல்ல நான் கொண்டு விடுறேன் வாங்கக்கா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், நானே போய்க்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும். சரிக்கா சரிக்கா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்க்கா. சொல்லுங்க. அந்த எந்த விஷயத்தையும் அண்ணனுக்கு தெரிய வேணாம். சரி. எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. அக்கா அக்கா சொல்லிட மாட்டீங்கல்ல? அண்ணன் என்னைய கொண்டே போடுவார். நான் ரொம்ப இல்ல, பச்சை சொல்ல மண்ணுக்கா. மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடி தாங்க மாட்டேன். நீங்க வந்ததை அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். சரி கண்டிப்பா சொல்லிருங்க. சரி, ஆ சரிக்கா. வர்றேன்க்கா. சரி நீங்க கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே கண்டிப்பா. டீச்சர் நம்மளுக்கு எந்த ஊரு? அண்ணே எனக்கு கும்பகோணம், அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஊருக்கு அப்படியாம்மா? மாத்திருக்காங்க. நல்லதுமா நல்லதுமா. இப்பெல்லாம் பசங்க எங்கம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க? அவன் செல்போனை பார்த்தே கெட்டு போறாங்க. அண்ணே எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல நல்லது மட்டும் எடுத்து விட்டோம்னா நல்லதே நடக்கும். மாணவர்களை உருவாக்குவதற்கும் அவங்கள மாத்துறதுக்கும் ஒரே மருந்து எங்களை மாதிரி ஆசிரியர்கள் தான். கண்டிப்பா மாணவர்களை மாற்றவும் முடியும், மாணவர்கள் மாறவும் முடியும்னு. நல்லா பேசுறமா. டீச்சர் ஆச்சே, நல்லா பேசலன்னா நமக்கே பாடம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி இருமா ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போமா. நம்ம கடையில் டீ நல்லா இருக்கும், சாப்பிடுமா. சரிண்ணே. பக்கத்துல தான் பள்ளிக்கூடம். அப்படியாண்ணே? டீ வேணும்னா சொல்லுமா. கண்டிப்பாண்ணே கண்டிப்பா. தாய்மாரே, இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்னா, மேல தெரு சிங்கராசி மேல கீழே தெரு கருப்பையா பிராது கொடுத்துருக்காப்ல. இதனால ஊர் தலைமையில வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிருக்காங்க. நம்ம ஊரு பெருசுங்க சிறுசுங்க எல்லாருமே மாயாண்டி கோயில் ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து இருக்கு. எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க தாய்மாரே. என்னண்ணே சொல்லிட்டு போறாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. மேலே திரு சிங்கராசா மேலே கீழே தெரு கருப்பையா பிராது கொடுத்துருக்காப்புல. அதுக்கு தான் பஞ்சாயத்து வர சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பஞ்சாயத்து? மேலே திரு சிங்கராசா ஒரு குடியாரன் கீழே திரு கருப்பையா பண்ணிட்டு அதை வம்பு பண்ணியிருக்கான். அதுதான் பஞ்சாயத்து. இந்த சிங்கராசா அவன் கூட்டாளியும் பொம்பளை பிள்ளைட்டு வம்பு இருக்கிறதே ஒரு வேலை. பொம்பளை பிள்ளை கிட்ட போய் வம்பு பண்ணிருக்காங்க. போலீஸ்ட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போலீஸ் ரிலீஸ்னு போனால் ரொம்ப செலவாகும். அதனால இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கிடுவாங்கம்மா. பொம்பளை பிள்ளைங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஏறி இறங்க முடியாதுல்ல. ஊருக்குன்னு ஒரு மரியாதை கட்டுப்பாடுலாம் இருக்குமா. அதனால இவங்களே பேசி பஞ்சாயத்தில் முடிச்சுக்கிடுவாங்கம்மா. ஆனால் ஒன்றுமா, இந்த பஞ்சாயத்து நல்லபடியாக முடியுமான்னு தெரில. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுமா. என்ன பிரச்சனை? சிங்கராசும் கருப்பையாவும் வேற வேற ஆளுங்க. அப்படி இருக்கும்போது சிங்கராசா கருப்பையான் போய் வம்புழுத்துட்டான். ஊரில் பல பிரச்சனை. ஏற்கனவே ஓஞ்சாதி ஏஞ்சாதின்னு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் சிங்கராசா போய் கருப்பையா பொண்ணாடிட்ட பிரச்சனை பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகிட்ட வம்பு பண்ணுறது தப்பு தானே. அதனால் எனக்கு இந்த பஞ்சாயத்து நீங்கள் நல்லபடியாக நடக்குமா எனக்கு தோணலை. ஓ, அப்போ அந்த மாயாண்டி கோயில் ஆலமரம் எங்க இருக்கு? அண்ணே ரொம்ப நேரம் எடுக்கிட்டு இருக்கோம்ண்ணே. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? சும்மா கடுப்பை கட்டிக்கிட்டு. எப்படி? சூப்பரா இருக்கப்பா. வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு என்னோட மேல் ஃப்ளோருக்கு என்னுடைய பஞ்சாயத்துக்கு வந்துட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நம்ம இங்கே வந்துட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கவே ஆளே காணா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போகும்னு. கேட்டியா? டேய் தவிடா, சும்மா இருடா. அந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. வந்துட்டோம்ல, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கு எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? டேய் மாப்பிள, சும்மா இருடா. நேத்திய தலைவர் விட்டு போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்துட்டான்டா. என்னுடைய பிரச்சனை கிட்ட தலைவர் கொதிச்சு போயிட்டாரா. நம்ம தலைவர் அவங்க சாதகமாக தான்டா பேசுவார். அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. மானே, பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. ஆதாரத்தை நிரூபிச்சுப்புட்டு சேதாரத்தை ஏற்றிவிட்டு அபதாரத்தை சேர்த்தே கேளுங்க, தப்பே இல்லை. நீ என்னப்பா பிராந்து கொடுத்து வேற ஆளு மாட்டிக்கிட்டது நம்ம ஆளு, எப்படிப்பா திருப்பி சொல்றது? மானியா, மாட்டிக்கிட்டவன் நம்ம ஆளுதான். நம்ம ஆள் தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு என்ன நீ தூக்கு தண்ணியா கொடுக்க போற? இவன் பக்கம் நாயத்தை பேசிவிட்டேன்னு சொல்லி உனக்கு என்ன நடு ரோட்டில் சிலையா வைக்க போறாங்க? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 2 பேர்த்திட்டையும் சாதகமாக பேசி சமாதானப்படுத்தி விடு. 2 பேர்த்தையும் அபதாரத்தை வாங்கி விடுவோம். நீ என்னப்பா முட்டத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அபதாரத்தை எப்படிப்பா 2 பேட்டி வாங்குறது? மானா, வம்பளுத்து நம்ம பையதான். அவன் மேலே தப்பு இருக்கு. ஆனால் அந்த கருப்பியா பொண்டாட்டி சிங்கராசி மேலே கள்ளக்குண்டி எரிஞ்சிருக்கா. அவன் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குனால அப்போ 2 பேர் மேலேயும் அவதாரத்தை கேட்கலாம்ல. ஒருத்தருக்கு மட்டும் நியாயத்தை பேசிவிட்டோம்னா பணம் பாதிக்கப்பட்டவனுக்கு போயிடும். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அப்படி நீ சொல்லிவிட்டேன்னா அவதாரம் பஞ்சாயத்துக்கு வந்துடும். நீ வேற கிடைக்க ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு சொன்ன, எனக்கு வேற வயலுக்கு உரமுட வாங்கணும். அடிச்சு பிடிச்சி பேசிவிட்டேன்னா அவதாரத்தை நம்ம அள்ளிப்பிடலாம். என்ன நான் சொல்றது? என்னத்தையா தேடிக்கு இருக்க? உனக்கு மூளை எங்க இருக்குன்னு பார்த்தேன். மானியா, இனிமேல் அடிக்கடி எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு வந்துரு. நீ வந்தா மட்டும் போதும். ஃபுல் வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுறேன். வக்காளி இப்ப படுற பஞ்சாயத்தை. ஏப்பா கருப்பையா வந்துட்டியான். ஆப்போசிட் படி சிங்கராசா வரல. டேய் சோனமுத்தா, ஒரு போன போறா சிங்கராஸ். மனையா, அப்பாதே ஃபோன் பண்ணிட்டேன் மனையா. 10 நிமிஷத்துல வந்துருவேன் இருக்காங்க. வந்துருவாங்க மனையா. எப்படா வர சொல்ற? வந்துருவாங்க மனையா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சொல்றா தலைவரே, உங்களை நம்பி தான் வந்திருக்கான். இதுக்கு ஒரு முடிவு தெரியணுமா? ஆ, நாங்களும் இந்த ஊரில் வாழணுமா தலைவரே? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம அதை விட்டு போக மாட்டோம். கவலைப்படாத கருப்பையா, 2 பேர்ட்டையும் பேசி ஒரு நியாயத்தை வழங்கிடுறேன். ஐயா, நாங்க வேற ஜாதி தான்யா, ஆனா எங்களுக்கும் மான மரியாதைலாம் இருக்குங்களே. ஏய், நிறுத்துமா. விட்டா பேசிட்டே போறீங்க, அதுக்காக ஒரு ஆம்பளை கழுவிட்டுருவீங்களா? பொம்பளை பிள்ளைய உங்களுக்கு தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த பிள்ளை வேணும்டா கள்ள கொண்டு எரிஞ்சு, அந்த பிள்ளை மானத்தை காப்பாற்ற தான் கள்ள கொண்டு எரிஞ்சு. அதான் மானத்தை காப்பாச்சாச்சுலடா. அப்புறம் மைத்துக்கு இங்கே வந்தீங்க. அதுக்காக எங்க வீட்டு பிள்ளைகளை அம்பளிப்பீங்க, எங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க வீட்டு பிள்ளைகளை அம்பளித்தா எங்களை சும்மா விடுவீங்களா? ஏய், வாடா, வந்து உங்களுக்கு பாரு. வாடா, நீ வந்து பாரு, நீ வந்து பாரு. வாடா, எங்க வீட்டுல உங்களுக்கு பாரு. நீ வாடி பேசிட்டு போயிட்டு இருந்தா நாங்க என்ன வயதுக்கு வந்து உட்காருக்கோம்? பஞ்சாயத்து எதுக்கு இருக்கு? பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கான்? நீங்களே பேசிக்க முடியும். நீங்க நான் கிளம்புறேன். சும்மா அர்த்தம்லாம் பேசி வந்து உட்காரப்பா. ஏய், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உட்காரப்பா. சபா, நாமெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கான்? ஒரு நியாயம் கிடைக்கும்னு வந்திருக்கான். இந்த மாயாண்டி கோயில் வாசல்ல வந்து நின்னா எல்லாரும் கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி கட்டுப்படலைன்னா சாமி குத்தமாயிருமியா? மனுஷனுக்கு பயப்பட வேணாம், சாமிக்கு பயப்படுங்க. அப்பத்தே நம்ம நல்லா இருப்போம். நம்மள சாமி நல்லா பார்த்துக்கிறேன். 2 பாட்டியலை கட்டுப்புறேன்னு சொல்லுங்க. உனக்குள்ள பிரச்சனையும் சிங்கராசாக்கு உள்ள பிரச்சனையும் 2 பேரும் பேசிட்டு தான் முடிவெடுக்க முடியும். அதை விட்டு ஆளாளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இழுக்கத்தான் செய்யும், முடிவுக்கு வராது. ஒருவேளை கருப்பையா நினச்சிருந்தானா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம், கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அவன் அங்கேயெல்லாம் போகாமல் இங்கே எதுக்கு வந்தேன்? ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதையும் தாண்டி ஒரு மரியாதை இருக்கு. அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து நிற்கிறேன். அப்படி வந்து நிற்கிறதுனால அது நமக்கு தானே பெருமை. இந்த 2 பேருக்கும் நான் கொடுக்குற தீர்ப்பு
நான் கொடுக்குற தீர்ப்பு இல்லையா, அந்த மாயாண்டியே கொடுக்குற தீர்ப்பு. அதெல்லாம் சரிதான். சிங்கராசா ஒன்று அழகானா சீக்கிரம் வர சொல்லுங்க. நாங்கள் வேலை வெட்டி போகிறது இல்லையா? ஆமாம், ஒரு பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிறாரு. ஆமாம், நீ பெரிய கப்பலை ஓட்டிக்கிருக்க, பெரிய புத்தி மாதிரி பேசிக்கிருக்க. என்னடா நக்கலா பேசிக்கிட்டு ஏய், ஏப்பா கத்துறீங்க? ஏய், அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்கப்பா. பெரிய ஆள் தான்டா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், ஏண்டா ஏய், சிங்கராஜுக்கு ஒரு போன போடுறா. இதே மாதிரி பண்ணிட்டு ரபடி சிங்கர் போடுறா. டேய், எங்களை பார்த்தா என்ன கிறுக்கு போய் மாதிரி தெரியுதா? சும்மா இருடா. ஏண்டா ஏய், அமைதியா இருங்கப்பா. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. மாமா போலாம். மணியா ரிங்கு போது மணியா. அமைதியா இருங்கப்பா, எங்க போகுது? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜா? எங்கப்பா இருக்க? எவ்வளோ நேரம் ஆகும்? பஞ்சாயத்து போயிட்டு இருக்க, ஆளை காணா. கொஞ்சம் திரும்பி பாரு. டா வந்துட்டு இருக்கேன் பாடுறா. அடி இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஆஹா, இன்னைக்கு ஒரு 7 இருக்கு. அண்ணே 2 ரூபா கீழே கிடக்குது. உங்க ஆசான பாருண்ணே. கீழே விழுந்துருச்சா? உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே. இவங்க எதுக்குப்பா இங்க வர்றாங்க? இன்னைக்கு பஞ்சாயத்து ஒரு வழி ஆயிரும். என்னையும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஐயோ இங்க வந்துட்டாங்க, என்ன நடக்குமோ தெரியல. இன்னைக்கு பஞ்சாயத்து நடந்த மாதிரி தான். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? யாரு இரும்பு யாருன்னு கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். நீ மூடிட்டு உக்காரு. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவாங்க. இவங்க வந்துட்டாங்கல்ல, இனி பஞ்சாயத்து வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா? பார்க்க தானே போற, பஞ்சாயத்து பஞ்சராயிரும். அதாவது ஆரம்பிச்சிட்டாங்களே. பார்க்க தானே போற, செத்தியடி எல்லாரும். ஹலோ, டேய் முருகா, மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க சொன்னேன், வாங்கிட்டியாடா? என்னது புண்ணாக்கு வாங்கலையா? சரி சரி, நானே வந்து வாங்கிக்கிறேன்டா. நான் வந்தால் சரியாக இருக்கும். மொட்டை தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு பஞ்சாயத்து கிளின்னு இருக்கும். எப்படி நடக்கும்? ஏப்பா ராசாபாண்டி. ஐயோ, ஏப்பா ராசாபாண்டி, என்னப்பா அந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, கம்மாய்க்கு பிஇபியில் தான் போனோம், போயிட்டுட்டோம். குண்டி கழுவலான்னு பார்த்தா கம்மாயில் தண்ணி இல்லை. அப்புறம் என்ன, போகிற வழியில் எங்கேயாவது கழுவிக்கலான்னு வந்தேன். வர்ற வழியில் பார்த்தா இங்கே இம்புட்டு கூட்டம். சரி, நீங்களும் பிறண்டு குண்டி கழுவ தான் வந்திருப்பீங்க போல, உங்களோட சேர்ந்து கழுவிக்கலான்னு வந்தேன். நீங்களாம் குண்டி கழுவிட்டீங்களா? அட என்னப்பா நீங்கள், உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. நாங்கள் பேடுறதுக்காக வரலப்பா, பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. டேய், இவங்க குண்டி கழுவெல்லாம் வரலாம்லையாடா, பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்களாம்ல. அப்படியா? நம்ம பேண்ட் ரொம்ப நேரம் ஆச்சு, இப்படியே உட்காந்துருந்தோம்னா வீச ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் சங்கடமாயிரும்ல. வா வீட்டில் போய் கழிக்கிறோம். சரி. நீங்களே இப்படி பண்ணா எப்படிண்ணே? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அண்ணா இது என் பொஞ்சாத கஸ்தூரி பக்கத்தில் இருக்க மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. போகிற வழியில் சிங்கராசம் அவன் கூட்டாளியும் என் பொண்டாட்டியை வம்பிழுத்தாங்க. இதை கேட்க போகிறதுக்கு என்னை அடித்து போட்டு என் ஜாதி பேரை சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணா. நேற்று அப்படித்த வேலைக்கு போயிருக்கு. வேலைக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது உன் ஜாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு, வா தச்சு தரேன்னு சொல்லி சிங்கராசம் அவன் கூட்டாளியும் கூப்பிட்ருக்காங்க. வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த கல்லை கொண்டு எரிஞ்சு தப்பிச்சுட்டு வந்திருக்கா. இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி தலைவர? எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். இங்கே வந்து பார்த்தா சரியாகும் நினச்சேன், சரியாகலை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துக்கிறேன். வாமா கருப்பையா, உனக்காக தானடா பஞ்சாயத்துக்கு வந்திருக்கான். எங்களை பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுதா? நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறோம்ன்றா, சவுடால் புடிச்சா பேசாரா? அப்புறம் எங்களுக்கு மரியாதை இருக்கு அதானே. அப்புறம் ஊர் எதுக்கு இருக்கு, ஊர் பஞ்சாயத்து எதுக்கு இருக்கு, ஊர் பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு இருக்காரு? அவருக்குன்னு ஒரு மட்டும் மரியாதை இருக்குல்ல. அதானே. ஏண்டா இவங்க எல்லாம் வேலை புளுத்திலாமே வந்து உட்காந்துருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் பெரிய மனசுல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒரு மரியாதை புட்டு இல்லாம பேசிக்கிருக்க. சும்மா இருடா. பஞ்சாயத்துல மட்டும் மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க. இந்த இவன் சந்தையில ஆட்டுப்புழு கல்றவன் இந்த பஞ்சாயத்துல வந்து உட்கார்ல. இந்த நம்ம ராசு பஞ்சாயத்துன்னு கேள்விப்பட்டதுல இருந்து சாப்பிடாம கொள்ளாம காலையில இருந்து உட்கார்ந்துருக்கான். இந்த நம்ம பங்காளி இவன் இங்க உட்கார்ந்துருக்கான். இவன் வீட்டுல இவன் பொண்டாட்டி தனியா உட்கார்ந்துருக்கா. நம்ம வீராசாமி இவன் வீட்டுல போய் வீர விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கான். வீராசாமி உனக்கு இருக்குடா. இந்த பெருந்தன்மையை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து பஞ்சாயத்துல வந்து உட்காரலையா? டேய் அதெல்லாம் விடுற. நம்ம முனியாண்டிய பாரு, அவையெல்லாம் பாரு. அங்க ஆட்டு தொழுவத்துல நான் ஆட்டை களவாண்டு விட்டு சந்தையில வித்து விட்டு டீ கூட குடிக்காம போட்ட கோவணத்தை கூட கழுவாம அவன் பஞ்சாயத்துக்கு வரலையா? இங்க பஞ்சாயத்து வந்திருக்கியா மத்தியா? தெரியாம படுத்துக்குறோம். இது என்னப்பா பெரிய விஷயம்? நம்ம பஞ்சாயத்து தலைவர் பெரியப்பா சிம்மராசு பொண்டாட்டிய இந்த மோட்டர் ரூமுக்குள்ள. வேணாப்பா அதை மட்டும் பேசாதப்பா. எப்பா அந்த சிம்மராசு அப்பா அந்த மோட்டர் ரூமுக்குள்ள அவர் பொண்டாட்டியோட. ஐயோ இது சரி வராது. ஐயோ வேற பேச்சு பேசுப்பா. இல்லப்பா அவர் பொண்டாட்டியா? சிங்கராசா மட்டும் வந்தேன்னு வச்சுக்க, இன்னும் பஞ்சாயத்து முடிச்சிருப்பா. சிங்கராசா வரமாட்டான். ஏப்பா என்னாச்சு? இதுதான் நாங்க வந்திருக்கோம்ல. என்னது நீங்க வந்திருக்கீங்களா? என்னதாப்பா சொல்ல வர்றீங்க? அண்ணே நாங்கள் என்னென்ன பண்ணிவிட்டோம், கல்யாணே பண்ணிவிட்டோம். எல்லாம் ரொம்ப தப்புண்ணே. நானும் மேப்படியாந்தான், நீனும் மேப்படியாந்தான். எனத்தானுக்கு எனத்தாதான் ஒற்றுமையாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இல்லைண்ணே. என்னம்மாண்ணா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கருப்பையா பொண்டாட்டிய நாங்கள் தான் வம்பிழுத்தோம். அதுக்காக அது சிங்கராசு மேலே அந்த பிள்ளை கல்லை கொண்டு எரிஞ்சிருச்சு. அதான் கணக்கு முடிஞ்சுல. மறுபடியும் ஏமானியா எங்களை கண்டிக்கிற? அதெல்லாம் வேணாமானியா, ரொம்ப தப்புமானியா. இப்படி ஜாதிக்காரனுக்கு ஜாதிக்காரன் தான் உதவி பண்ணணும். இப்படி அடுத்தவன் ஜாதிக்கெலாம் ஜால்ரா தட்டக்கூடாது. யாரா ஜால்ரா அடிச்சா? என் வெண்ணம் அவனே. உன் வீட்டு பொண்டாட்டி உன் வீட்டு அக்கா தங்கச்சியை கையை பிடிச்சிருந்தா சும்மா இருப்பியோ? அது என்னடா அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளை நான் மட்டும் அம்புட்டு ஆசை? ஏண்டா புளுத்தி, அதான ஓன் ஜாதி ஏன் ஜாதி? டேய் அப்படி சாதியை சொல்லி நீ சண்டியத்தனம் பண்ணனா நீ சட்டை மாட்ட முடியாது, பேண்ட் மாட்ட முடியாது, டவுசர் மாட்ட முடியாது, சாப்பிட முடியாதா? அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறவன் ஒவ்வொரு சாதிக்காரன்டா. அப்படி இருக்கவன் நீல இருக்கிற சாதி பாக்குற? டேய் முன்னெல்லாம் முண்டமா விட்டுட்டு முண்டத்தை அடிக்கிறோம்டா. ஜாதியை எவன் வச்சா எதுக்கு வச்சான் தெரியுமாடா? மனுஷ பையன் வாடுறதுக்கு தான்டா வச்சான். உங்களை மாதிரி அதிகாரம் பண்றதுக்கு இல்லடா. ஜாதியை பிரிச்சு வச்சவன் சண்டையை மூட்டி விட்டுட்டு சந்தோஷமா போயிட்டான்டா. அண்ணன் தம்பியா இருக்க வேண்டிய நம்ம தான்டா ஜாதி பேரை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு திரிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தானா ஓடுது. பொம்பளை பிள்ளை மேல கையை வைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. ஜாதி பேரை சொல்லி சண்டை போடுறவன் வாழவே கூடாதுடா. ஐயோ கருமம் கருமம் இங்கே வரைக்கும் வீசுது. கருப்பையா உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவ? போலீஸ் ஸ்டேஷன் போவ. அங்கேயும் உனக்கு தீர்வு கிடைக்கலன்னா எங்கே போவ? கோர்ட்டுக்கு போவ. அங்கேயும் தீர்வு கிடைக்கலன்னா எங்கே போவ?
ஹைகோர்ட்டுக்கு போவ. அப்படி அங்கேயும் உனக்கு தீர்ப்பு கிடைக்கலனா நமக்கு நியாயம் கிடைக்கலன்னு நொந்து போய் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு செத்தே போயிடுவ. அதுக்கு பதில மண்டையில நறுக்குன்னு அடிச்ச மாதிரி ஒரு அடியை கொடுத்தன்னு வச்சுக்கோமே, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். குனிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே, குண்டிலேயே குத்திடுவாங்க. நிமிந்து நட, அப்பதான் வானம் தெரியும். ஆமாண்ணா, யார் இவங்க? இவங்களா? ஒருத்தன் பேர் முத்துப்பாண்டி, ஒருத்தன் பேர் ராஜபாண்டி. இவங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஓ, எஸ் எஸ் ஏ டி யூ ஆர் டி டி ஏ ஒய் சாட்டர்டே. டி ஏ ஒய் சண்டே. இந்த போர்டில் இருக்கிறத எல்லாரும் அப்படியே காப்பி பண்ணுங்க. நான் அதோ வந்துடுறேன். இதெல்லாம் 5 டைம்ஸ் எழுதுங்க. ஓகே டீச்சர். தொலைச்சு போட. டீச்சர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பக்கம் ஒரு ஜோலியா போனேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. நீங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, நம்ம தானே மரியாதை செலுத்தணும். உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க, இவன் பார்த்துக்குவான். நம்ம தம்பி தான், செஞ்சிருவாப்ல. என்ன டீச்சர்? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். டீச்சர், அவன் பேர் சின்ராசு. 10 மாடு வச்சிருக்கான். அவன் மாடு மேய்க்கிறது இல்லாம அவன் மாடு மேய்க்க சொல்றான். படிக்கிற பையில மாடு மேய்க்க சொல்லாமா? அது தப்பு தானே? அதான் டீச்சர் 2 சாட் சாத்தினேன். நீங்க வரல வச்சுங்க, இன்னும் 2 சாட் சாத்திருப்பேன். நம்ம கோவத்தை அடிச்சு விடுவேன்ல. அதாவது டீச்சர், மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றது, ஆடு மேய்க்கிறது, இதெல்லாம் நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். தப்பு இல்லை. அதுக்காக நீ பள்ளிக்கூடம் போக கூடாது, படிக்க கூடாது, நீ மாடுதான் மேய்க்கணும், ஆடுதான் மேய்க்கணும் கட்டாயப்படுத்த கூடாதுல்ல. நமக்கு கல்விதான் முக்கியம். அதை சொன்னாதான் புரியும். அதான் புரிய வச்சேன். அடிச்ச அடியில் இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டான். ஏய் என்னடா? அண்ணே புண்ணாக்கு. என்னது? அண்ணே மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க என் மயன்ட்ட காசு கொடுத்துருந்தேன். அது பைக்குட்டுக்குள்ள இருக்கு, வாங்கிட்டு போயிடுவானே. படிக்கிற பையன்ட்ட புண்ணாக்கு வாங்க போட. பாத்தீங்களா டீச்சர், பெத்த பிள்ளைகிட்ட புண்ணாக்கு வாங்க காசு கொடுத்துருக்கேன். இவன் தான் படிக்காம தற்கொலையா இருக்கானா? இவன் பிள்ளைய மாடு மேய்க்க வைக்கிறான் பாருங்க. இவனை மாதிரி ஆள் இருந்தா நாடு எப்படி முன்னேறும்? சரிங்க டீச்சர்,
நீங்க இருக்கிற வீட்டு எல்லா வசதியும் இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த ஃபேனு தான் என்னது ஃபேன் ஓடுதா? டேய் ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுது அவ்வளவுதாங்க. என்னது ஸ்லோ ஓடுதா? ஃபேன் ஏடா ஸ்லோ ஓடுது? போயிருக்கு, அது மாத்தினா சரியா போயிருமனே. வேற கொன்றுவேன். மாத்திரனே மாத்திடுவா டீச்சர், சரிங்க, மாத்திடுவான். நன்றி. இன்னைக்கே மாத்திடுவான். பரவாயில்லங்க, மெதுவாவே சரிங்க டீச்சர். மாட்டட்டும். அப்புறம் டீச்சர், நம்ம ஊர் பையனுக்கு கொஞ்சம் முரணைங்க தான், ஆனா பாடம் சொல்லி கொடுத்தா நல்லா படிப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சப்புன்னு அடிச்சுடுவேல. நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான், அதுக்காக எல்லாரும் இணையமாய் படிச்சிடக்கூடாதுல்ல. நல்லா படிச்சாதானே நமக்கு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை. என்ன நான் சொல்றது? டேய் இங்க வா, காசு வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. ஆமா, மாடு வச்சிருக்கேன்னு, என்னென்ன மாடு வச்சிருக்க? அண்ணே நம்மகிட்ட இருக்கிறது செங்க மாடு, பர்க்கூர் மாடு, புளியங்குளம், மணப்பாறை 3, ஒரு ஒம்பளஞ்சேரி, அப்புறம் எருக்காளி 2, காஞ்சி குட்டை 10 மாடு இருக்குனே, 4 கண்டு இருக்குனே. எல்லாமே நாட்டு மாடு தானே. எல்லாம் நாட்டு மாடாக தான் வச்சிருக்க. தீவனம் என்ன போடுற? புண்ணாக்கு தவிடுதேன். அட்டி அறிவு கட்டவன். புண்ணாக்கு தவிடு மட்டும் போட்டா போதுமா? நீ மட்டும் 3 வேளை தின்ற? மாடு அதே மாதிரி திங்கணும்டா. மாட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு விதிமுறை இருக்கு, அது மாதிரி தான் கொடுக்கணும் கரெக்டா. 3 வேளை நீ மட்டும் நல்லா தின்றல, அது மாதிரி மாட்டுக்கு போடணும்டா. அப்பதான் நம்மளும் நல்லா இருப்போம், மாடு நல்லா இருக்கும். மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் 4 வகை இருக்கு. பசு தீவனம், கலப்பு தீவனம், அடை தீவனம், உலர் தீவனம். இதுல பசு தீவனம்ன்றது கோப்பேர் ரக தீவனம். இதுல கோ1, கோ2, கோ3, கோ4, கோ5 இவ்வளவும் இருக்கு. இதுல நேப்பியர் ரக பொருட்கள் எல்லாம் இருக்கு. குட்டை நேப்பியரு, சூப்பர் நேப்பியரு, இந்த தீவனம் எல்லாமே பசுந்தீவனம். அடுத்தது கலப்பு தீவனம்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்கண்ணே. சோளப்பயிறு, அகத்திக்கீரை, கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை, வேலி மசாலு, கோழிக்கட்டை புல்லு, இதெல்லாம் கலப்பு தீவனம். இது எல்லாமே பகல்ல தான் மாட்டுக்கு தரணும். அடுத்தது அடர் தீவனம். தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, தாது உப்பு, இதெல்லாம் அடர் தீவனம். இது எல்லாத்தையுமே தண்ணியில கலந்து தான் கொடுக்கணும். அடுத்தது உலர் தீவனம். இந்த உலர் தீவனத்தை எந்த நேரம் மாட்டுக்கு கொடுக்க கூடாதா? வைக்கோலும் மாட்டுக்கு சூடு, அதனால காலையிலையும் நைட்டு மட்டும் தான் கொடுக்கணும். நீ சாப்பிடும் போது குழம்பு, ரசம், மோர்னு கலந்து சாப்பிட்றீல, அது மாதிரி மாட்டுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எது கொடுக்கணும், எதுல கலந்து கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குடா. அப்பதான் மாடு நல்லா இருக்கும், மனுஷன் நல்லா இருப்பான். புரியுதா? ஓ ஏய், இனிமேலும் மகனை மாடு மேய்க்க சொல்ல மாட்டேல? அண்ணே சத்தியமா சொல்ல மாட்டேனே. ஒழுங்கா படிக்க வை. சரிங்க டீச்சர், மன்னிச்சுங்க டீச்சர், பாடம் இருக்கிற நேரம் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்ப டீச்சர். போயிட்டேன் டீச்சர். டீச்சர் டீச்சர் டீச்சர். ஆஹா, ராஜபாண்டி அண்ணனுக்கு ராஜலட்சுமி டீச்சர் கரெக்ட் ஆயிருச்சு. இதே மாதிரி கரலக்கட்டை நம்ம முத்துப்பாண்டி அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு சிக்கிருச்சுன்னா நல்லா இருக்கும். சிக்கும் நினைக்கிறேன். சிக்கு அண்ணே இந்த வந்துட்டேனே. டேய் சொன்னா கேளு, ஓயாமல் சொல்லிக்க இருக்க மாட்டேன், ஒழுங்கா ஓடி போயிரு. போன வாரம் தானே எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே வேற ஒருத்தர் கூட்டி போயிட்டானே. அந்த ரமேஷ் பையன் தானே கூட்டிட்டு ஓடி இருப்பான். இப்போ போன கூட பிடிச்சி போடலாம்னே, எப்படியாவது பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணே. டேய் இது பொம்பளை பிள்ளை விவகாரம்டா,
இதுக்கெல்லாம் நான் வர முடியாதா? சும்மாவே பொம்பளை பிள்ளைக்கு நமக்கு ஆகாது. இதில் இந்த பிரச்சனை வரையா? சொன்னா கேளு, போயிடாமா. அண்ணே என் பொண்டாட்டியை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேனே. அவள் இல்லாமல் என்னால் ஒரு வேலையும் பண்ண முடியாதுண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நீங்கள் தானே பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுக்கணும். ப்ளீஸ்ண்ணே. டேய் சொன்னா அண்ணே எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி பாக்கியலட்சுமி தானே. அவள் இல்லாமல் என் ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குண்ணே. நீங்கள் தானே எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். அண்ணே ரமேஷை 2 தட்டி தட்டி என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வர முடியாதா? போட. அண்ணே காலையில் காபி போடுறதுலேருந்து சாயந்தரம் சைடிஸ் ரெடி பண்ணுறது வரைக்கும் நைட்டு காலாமுக்காத போக்கு நான் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலண்ணே. என் பாக்கியலட்சுமி எனக்கு கிடைச்ச பாக்கியம்னே. என் பத்திரமாத்து தங்கத்தை அந்த பஞ்ச பரதேசி கூட்டிகிட்டு போயிட்டானே. எனக்கு இந்த பாக்கியலட்சுமி வேணும்னே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நீங்கள் தானே கூப்பிட்டு வரணும். அண்ணே எனக்கு வேணும்னே. அண்ணே எனக்கு பாக்கியலட்சுமி வேணும்னே. எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன். அண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி. டேய் அறிவு இருக்காடா? அதுக்காக கழுத்து எடுத்துட்டு போவியா? ஏண்டா என் வெண்ணமனே? டேய் நான் அங்கே வருவேன், ஆனால் பொட்டாட்டி தூக்கு அதை பேசு அப்படின்னு என்னை சொல்லக்கூடாது, புரியுதா? நம்ம பையில வருவாங்க, அவங்கள வச்சு உன் பொண்டாட்டி எதாக இருந்தாலும் பேசிக்க. அதை விட்டுவிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண வெண்ணமண்ணே தொலைச்சு. அண்ணே எனக்கு அது போதும்ண்ணே. நீ அங்கே வந்துருந்தாலே எனக்கு அது போதும்ண்ணே. என் பாக்கியலட்சுமி எனக்கு கிடச்சிரும்ண்ணே. ஆனால் அந்த ரமேஷ் கவலைப்படா கடல்முத்து, உன் பொண்டாட்டி உனக்கு தான். என்னடா வாங்கடா போய் தூக்கிட்டு வந்துடும்டா. வாங்கடா. டேய் யார் தெரியுமா? நீ கவலைப்படாத. அப்புறம் சம்பவத்தை போறோம் தூக்குறோம். இந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்தை நாங்கள் பார்த்துருப்போம். என் அண்ணன் முத்துப்பாண்டியன் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அண்ணே அண்ணே வண்டியில் பாருங்க. அந்த புறானே என் பொண்டாட்டி பாக்கியலட்சுமி. அவன் அந்த புறானே. அண்ணே ஓடுறே வாங்கண்ணே. இறங்குண்ணே. வண்டியில் பாருங்க. அண்ணே சீக்கிரம் இறங்குடா. ஏய் மாப்பிள இறங்குடா. கீழே வேகமா இறங்குடா. சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா. ஐயோ அந்த முன்னாடி கூட்டி போறானே. அண்ணே வாங்கண்ணே. வாங்கடா. அவளை நீ பிடிக்கணுமா? வாங்கடா. நீ ஒண்ணு கவலைப்படாதடா, நாங்க இருக்கோம்டா. வாடா. எங்க போற விட மாட்டேனா உன்னைய? டேய் பாக்கியலட்சுமி, அடியே பாக்கியலட்சுமி, நில்றி அடியே. டேய் எங்க ஏமாத்த பாக்குறியா? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? போனவங்க ஆளக்கானா? எங்கே போனாங்க அவங்க? ஐயோ அம்மா, ஐயோ என்ன அண்ணே என்னை காப்பாத்துங்க. என்னடாச்சு உனக்கு? என்னை காப்பாத்துங்க. ஐயோ அம்மா அண்ணே அடி. யாரா உன்னை அடிச்சா? அண்ணே காப்பாத்துங்க. என்னடா சொல்ற நீ? டேய் அம்மா ஐயோ யாரா உன்னை இப்படி அடிச்சா? எங்கடா பசங்களா? காப்பாத்துங்க. டேய் கை
அடிக்கிறானே அவன் எல்லாத்தையும் அடிக்கிறானே அண்ணே 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 அடிக்கிறானே ஏய் 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 நீ என்ன பெரிய சண்டியரோ? அதெல்லாம் ஓ ஏரியால வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிக்க இத்தனை ஆம்பளைங்களை கூட்டு வந்திருக்க. இவங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பூரா ஏய், சாம்பார். மரியாதை. ஏய் பேசிட்டு இருக்கேன்ல, மூடுறா. எவனாவது ஆய் ஓய்னு சுண்டுனீங்க சுளுக்கு எடுத்துருவேன். என்ன ரொம்ப துள்ற? அடுத்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் என்ன ஓம் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்தேன், அவன் பொண்டாட்டி தானே இழுத்துட்டு வந்தேன். என்னமோ நீ ஓவரா துள்ற. அதுக்காக அவன் அடுத்த முன்னாடி கூட்டிட்டு ஓடி வந்துருவேன், அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? வாடா இவன் முன்னாடி இழுத்துட்டு போடான்னு சொல்லி நீ வழி அனுப்பிக்க சொல்றியா? இந்தாரு, நான் ஒன்னும் கூட்டியும் கொடுக்கல காட்டியும் கொடுக்கல. பாக்கியலட்சுமி ரமேஷும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய குரங்கு கையில பூமலையை கொடுத்த மாதிரி இந்த இத்து போனவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து அவனோட படுத்தியா இவனோட படுத்தியான்னு அந்த பிள்ளைய டெய்லி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ அந்த பிள்ளை எப்படி அவன் கூட வாழும்? அந்த பிள்ளையோட உடம்பு மட்டும் தான் அங்க இருந்துச்சு, அவ மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போறா. மன்னிச்சு விடாட்டியும் மல்லு கட்ட வராதீங்க. சரி, நீ அவளை காப்பாத்தி அவனோட சேர்த்து வைக்கிறனே வச்சுக்கோமே. நாளைக்கே அவனோட வாழ பிடிக்காம அவ தூக்குல தொங்கிட்டா நீ பொறுப்பேத்துப்பியா? இல்ல இதோ நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் பொறுப்பேத்துப்பாங்களா? அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போறா. எவனாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, ஒரு பையன் இங்க இருந்து உசுரோட போக முடியாது. ஏல பாக்கியலட்சுமி, நீ போல, எவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இனிமே சண்டை போடுறதா இருந்தா ஆம்பளைங்களை கூட்டிட்டு வா, இந்த மாதிரி பொம்பளைங்களை கூட்டிட்டு வராத. ஏன்னா நான் பொம்பளை இல்லை. மூஞ்சி முகரையும் பாரு, வந்துட்டாங்க. என்னையும் பாரு என் இதையும் பாருங்க.